அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய பார்த்தீங்கன்னா வாக்குப்பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற ஒரு பணி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐஆர்னா என்னன்னா சிறப்பு தீவிர திருத்தம் உள்ள வாக்குப்பட்டியலில் வந்து வீடு வீடாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கு படிவம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிஎல்ஓஸ்லாம். இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இது எப்படி பூர்த்தி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, இப்போ இதான் ஃபார்ம். இதுல மேல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த டீடைல்லாம் வந்து நம்மளோட 2025ல இருக்கிற ரோலோட டீடைல்ஸ். சரியா? இப்போ நம்ம வந்து தற்போதைய வாக்குப்பட்டியல்ல இருக்கிற டீடைல் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படிவம் வந்திருக்கும். தற்போதைய வாக்குப்பட்டியல்ல இருந்தா மட்டும்தான் இந்த படிவம் வந்திருக்கும். நிறைய பேர் படிவம் வரலன்னு சொல்றீங்க. தற்போதைய வாக்குப்பட்டியல்ல இல்லை அப்படின்னா வராது. சரியா? இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும். அதை எப்படி அப்ளை பண்றது, ஃபில் பண்றது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் காலத்து மேல இருக்கிற எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற டீட்டெயிலு. லேட்டஸ்டா போட்டோ என்ன இருக்கோ அதை ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் எண்ணு, கைபேசி எண்ணு, தந்தை பெயர், அப்பாவோட ஓட்டர் ஐடி எண்ணு இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் அம்மாவோட நேமு, அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில மட்டும்தான் ஃபில் பண்ணணும். சரியா? இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு காலம் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு காலம் இருக்கு. லெஃப்ட் சைடோட காலம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா, இங்க மேல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2002ல இருக்காங்களான்னு பாக்கணும். 2002ல இவங்க இருந்தாங்க, இவங்க 2002ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில தான் இதுல ஃபில் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்களோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாருக்குமே ரோல்ல வந்து இருக்கு. சில பேருக்கு ஃபெச் ஆகிறது இல்லை, இல்லாம இருக்கு. அதனால இருப்பின் தான் கேட்டிருக்காங்க. இருந்தா போடுங்க, இல்லைன்னா சந்தேகம் வேணா ஐஃபன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உறவினர் பெயர், அந்த ரோல்ல அந்த டைம் யார் உங்களுக்கு உறவு இருந்தா, அம்மாவோட பேர் இருந்தா அம்மா பேர் தான் போடணும், அப்பாவோட பேர் இருந்தா அப்பா பேர் தான் போடணும். நீங்க கல்யாணம் ஆகி வந்துட்டீங்க, கணவரோட பேர் இருக்கு அப்படின்னா கணவரோட பேர் தான் அதுல போடணும். அதுக்கப்புறம் உறவு முறை, அவங்க என்ன உறவு முறை, அதான் அம்மாவா அப்பாவா கணவரா, யாரோட உறவு, அவங்க என்ன உறவு, இந்த மேல இருக்காங்க இல்லையா இவங்களோட டீட்டெயில், இவங்களை யார் என்ன உறவோ அதை தான் எழுதணும். சரியா? அதுக்கப்புறமா என்ன சட்டமன்றத்துல இருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில வந்து நீங்க 2002ல ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டமா தான் அப்ப இருந்துச்சு. அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை எழுதிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் கூட எழுதலாம், இல்ல நாகப்பட்டினம் மாவட்டம்னு எழுதலாம். ஆனா சட்டமன்றத்தை கரெக்டா எழுதணும். 175 சட்டமன்றம் எழுதிட்டு வரிசை எண், பாகம் எண், அவங்களோட சட்டமன்ற தொகுதியின் பெயர், அதோட என்னன்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்க 2002ல என்ன இடத்துல இருந்து போட்டீங்களோ அந்த டீட்டெயில மட்டும்தான் அதுல ஃபில் பண்ணணும். லைவா இருக்கிறத போட்டக்கூடாது. சரியா? இது வந்து 2002ல இருந்தவங்களோட டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணணும். லெஃப்ட் சைட் கார்னர்ல இங்கேயும் ஃபில் பண்ணணும், இங்கேயும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறமா சைன் பண்ணி முடிச்சிடணும். இதுதான் 2002ல இருந்தவங்களோட டீட்டெயில். அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்கு. 2002க்கு அப்புறம் சேர்ந்தவங்க, ரோல்ல வந்தவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல உங்களோட செல்ஃப் இதை வந்து ஃபில் பண்ணிடுறீங்க. இந்த இடத்துக்கு போகக்கூடாது, ரைட் சைட் கார்னருக்கு வந்துடணும். ரைட் சைட்ல யாரோட ஃபில் பண்ணணும்னா, 2002ல யார் இருந்தா, அப்பா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா இல்லாதவங்க அவங்களோட உறவினர்கள் யாரா இருந்திருப்பாங்க, அவங்களோட டீட்டெயில் தான் எழுதணும். இப்ப நானே எழுதுறேன்னா என்னோட அப்பா டீட்டெயில தான் இங்க எழுதுவேன். இப்ப எங்க அப்பா டீட்டெயில எழுதும்போது அந்த இடத்துல பேருன்னு இருக்கிற இடத்துல என் அப்பா பேரை தான் நான் போடுவேன். அப்பா பெயர், அப்பா என்ன 2002ல என்ன ரோல்ல வந்து அவங்களோட எபிக் நம்பர் இருந்துச்சோ அதுதான் எழுதுவேன். அவங்களோட உறவு யாரு, என்னோட தாத்தாவோட பேரை தான் அதுல நான் எழுதுவேன். அவங்களுக்கு என்ன முறை, என்னோட அப்பாவுக்கு அவங்க என்ன உறவு முறை, அப்பா தந்தை, அந்த தந்தைன்றதான் எழுதுவேன். என்னோட தந்தை இல்ல, அவங்களோட தந்தை. சரியா? இதுதான் எழுதிட்டு இதுல ஃபில் பண்ணணும். இது கரெக்டா ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணி நீங்க 2 காப்பி கொடுப்பாங்க. ஒரு காப்பி நீங்க வச்சுக்கணும், ஒரு காப்பி பிஎல்ஓட்ட கொடுக்கணும். இதை பத்தின சந்தேகங்கள் மேலும் உங்களுக்கு இருந்ததுன்னா மாவட்ட தொடர்பு மையம் எண் 1950 என்ற நம்பரை நீங்க அழைச்சி சந்தேகங்கள் எதுனாலும் கேட்டுக்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்தீங்கன்னா கோடு நம்பர் 04365 போட்டுக்கோங்க. இதை வேற மாவட்டக்காரவங்க இதை பாக்குறீங்க, வேற 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 மாவட்டத்துக்காரவங்க சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களோட கோடு என்னவோ அந்த கோடை போட்டு 1950 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.